வணக்கம் ரிதி. சென்னை கோயம்பேட்டில் இளம்பெண் ஒருவர் காரை ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது முக்கிய குற்றவாளி ஒருவர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை கோயம்பேடில் உள்ள தனியார் பார் ஒன்றில் நேற்று இரவு மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் இளம்பெண்ணான யான்சி என்பவர் தரப்பிலும் அவருக்கு எதிர்த்தரப்பான சுமந்த் சக்திவேல் என்ற தரப்பிலும் இருதரப்பு மோதல் ஏற்பட்டது. பிரச்சனையை அடுத்து பவுன்சர்கள் அங்கிருந்து இருதரப்பையும் வெளியேற்றினர். வெளியே வந்த பின்னரும் இரு தரப்பினரும் சண்டையிட்டுக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து யான்சி தரப்பினர் இருசக்கர வாகனத்திலும் அவருக்கு எதிர்த்தரப்பான சுமந்த் சக்திவேல் தரப்பினர் காரிலும் சென்ற போது காரை ஏற்றி சுமந்த் சக்திவேல் யான்சி என்ற பெண்ணை இருசக்கர வாகனத்தில் இடித்து தள்ளியுள்ளார். இதில் தூக்கி வீசப்பட்ட யான்சி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் பயணித்த 17 வயது சிறுமி தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரம் தொடர்பாக கோயம்பேடு K11 போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். உடனடியாக காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும் அந்த காரை ஓட்டி வந்தது யார் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை சேகரித்து தற்போது முக்கிய அந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபரான சுமந்த் சக்திவேல் என்பவரை புதுச்சேரியில் வைத்து தற்போது 3 நபர்களுடன் சேர்த்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புதுச்சேரி காவல்துறையினர் உதவியுடன் இந்த கைதானது நடைபெற்றிருக்கிறது. இதே விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பாலகுரு மற்றும் கிஷோர் ஆகிய இருவரையும் விருகம்பாக்கம் மற்றும் வலசரவாக்கம் பகுதியில் வைத்து போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். தற்போது அவர்களிடம் கோயம்பேடு K11 காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கோயம்பேடு காவல் துணை ஆணையர் உதயகுமார் தலைமையில் தற்போது தீவிர விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. எதனால் இந்த சண்டை ஏற்பட்டது, அவர் முழு மது போதையில் இந்த காரை ஏற்றியதாக கூறப்படுகிறது. மது போதையில் ஏற்றினாரா அல்லது பின்னணி காரணங்கள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு விசாரணை தற்போது சென்று கொண்டிருக்கிறது. விதி